மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கபர்நகூம் பட்டணத்தில் ஒரு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணுகிறார். அங்கே ஓய்வு நாட்கள் தோறும் மக்கள் வந்து பிரசங்க கேட்க வருவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, தேவனை தொழுது கொள்ளுவாங்க. இயேசு அங்கே வந்தபோது இயேசு வந்து நிற்கிறார். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான், சத்தமிடுகிறான், அலறுகிறான், அப்படியே சத்தமிட்டு அலறுகிறான். அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி இயேசுவை பார்த்தோடனே பயந்து நடுங்கி அலறுகிறது. அலர்ன உடனே இயேசு சொல்லுகிறார், நீ இவனை விட்டு பேசாமல் புறப்பட்டு போ அப்படின்னு கடிந்து கொள்றார். அசுத்த ஆவியை கடிந்து கொள்றார். இயேசு போய் முடிய பிடிக்கல, உன் பேர் என்னன்னு கேட்கல, எங்கிருந்து வந்தன்னு கேட்கல, உன் என்ன பண்றான் பாரு, ஒன்றும் பேசல, அமைதியை போ, அவனை விட்டு போ அப்படின்னு கடிந்து கொண்டார். பாருங்க, உடனே அந்த அசுத்த ஆவி புறப்பட்டு அவனை விட்டு போய்விட்டாரு. இப்போ 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, யாரு அந்த ஆளு, நம்ம இதுவரை இப்படி பார்த்ததே இல்லை, இவரை பார்த்தாலே பிசாசெல்லாம் அலறுது, நடுங்குது, போ அப்படின்னு சொன்னா ஓடுது, எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆச்சரியம், இப்படி ஒரு அதிசயமான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு அதே மாதிரி நடக்கிறாரு. நான் சொன்னல, நேற்று தின திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில். ஆண்டவர், நான் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, அந்த ஜெபத்தை கேளுங்க. நிறைய பேர் மாதிரி வியாதியோட பிசாசு கட்டுகளோடலாம் வருவாங்களே, அந்த ஜனங்களுக்கும் நீங்கள் இறக்க செய்யணும்னு ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி நான் வருவேன், நான் உயிரோடு இருக்கிறேன்ல, ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் தானே, நான் வருவேன், நான் வந்திருக்கேன், வருவேன் என்பதை நான் வந்துட்டேன், நான் பிரத்யட்சமாக வருவேன். என்னுடைய பிரசன்னம் பாவியானுடைய கிரியை என்பது வேறு, ஆனால் நான் பிரத்யட்சமாய் வெளிப்படுவது என்பது வேறு. நான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளிப்படுவேன், மக்கள் மத்தியில் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்னார், நான் வந்த உடனே அசுத்தாவிகள் அலற ஆரம்பிக்கும், தானாக அலறிக்கொண்டு வெளியேறும். நீ ஒன்றுமே செய்யாமல் சும்மா நின்னாலும் என்னுடைய பிரசன்னம் வந்த உடனே அந்த அசுத்தாவில் அலறி ஓடும். இதான் அவனுக்கு அடையாளம்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறோம். ஒரு நாட்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து நின்ற உடனே அசுத்த ஆங்காங்கே இருக்கிற பிசாசெல்லாம் அல்லறி ஓட ஆரம்பித்தார். நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க, வெள்ளி சூனிய கட்டுகள் அறுக்கப்பட்டது. இன்றைக்கும், ஏன்னா அன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே இயேசு, அதே வல்லமை, அதே தேவனுடைய அதிகாரம் பொருந்தின ஆண்டவர். அந்த பேரை சொன்னால பிசாசு நடுங்குகிறாரு. பாருங்க, இந்த அசுத்தாவை அல்லறி